Hi and welcome back to my YouTube channel Twinkle Balani. And இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு லைஃப் இன்சிடென்ட்டோட உங்ககிட்ட நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு காலையில் நேரத்தில் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா தினமும் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட்டாம்பூச்சிகள்லாம் வந்து அழகாக பறந்து அந்த காலையில் ஒரு நாள் நான் தினமும் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாய், ஓகேங்களா, ஒரு டாக் வந்து நான் வந்து பார்த்தேன். அது மற்ற டாக் மாதிரி இல்லை, புதுசாக ஒரு டாக் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக் வந்து யாரோடதுன்னு தெரியல, ஆனால் யாரோ வளர்த்துருக்காங்க அந்த டாகை. வந்துட்டு அந்த டாகோட ஓனர் வந்து அதை வந்து கவனிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ தெரியல, ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு தெரியும் எப்படி சாப்பிட்றது, எங்கே போய் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பட் வீட்டில் வளர்த்த டாகுங்கிறனால அதுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல. அது வந்து அந்த பட்டினியாக எங்கே அந்த ஓனர் விட்டுட்டு போனாங்களோ அங்கேயே வந்து அந்த டாக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஏன்னா அந்த டாக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சாப்பிடாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட நானும் அம்மாவும் பேசி அது கொஞ்சம் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். சாப்பிட்டுச்சு, ஆனால் அந்த இடத்த விட்டு போவே இல்லை. யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது காணோம். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. ஆனால் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் அதை வந்து எங்கேயுமே போகல. தன்னோட ஓனர் வருவாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஓனர் வருவாங்க, ஓனருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு நினைப்பு, அந்த ஒரு நம்பிக்கை வந்து நான் அதுகிட்ட இருந்து அன்னைக்கு நான் பார்த்தேன். லைஃப் பார்ட்னரோ இல்லை அம்மா அப்பாவோ இருக்கிறப்போ அவங்களோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. நம்மளும் அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை வந்து காட்டணுமே தவிர்த்து அவங்களுடைய மனசை உடைக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நாய்க்கு அந்த ஓனர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அந்த நாய் அவ்வளோ அவ்வளோ உண்மையா இருந்துச்சு அந்த ஓனருக்கு. ஆனால் கடைசியில் அது இப்படி ஆனதுக்கு காரணமும் அந்த ஓனர் தான். ஏன்னா அந்த ஓனருக்கு வந்துட்டு அதோடைய மதிப்பு தெரியல, அந்த உண்மையா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கான மதிப்பு தெரியாதனால அந்த நாய் வந்துட்டு இந்த ஒரு நிலைமையில இருந்தது. ஸோ நான் உங்ககிட்ட சொல்ற மெசேஜும் அதுதான். எப்பவுமே ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்றியா இருக்கணும். நன்றி இல்லாம நம்ம எதையுமே வந்து பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எதிராகவே வந்து திரும்பி அவங்கள பழி வாங்கணும், இல்லை அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு லைஃப் இன்சிடென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Balani.